இது தெய்வ பக்தி, இது தெய்வ தமிழ். ஆனால் அந்த தெய்வீகத்திலேயே வாழ்க்கை முழுவதையும் தருகிற தமிழ். அதுதான் வித்தியாசம். தெய்வீகம், தெய்வ பக்தி, தெய்வ தமிழ்னு சொல்லும் போது ஏதோ தெய்வத்தை பற்றி புகழ்கிற வரிகள் மாத்திரம் அல்ல. தெய்வத்தை புகழ்ந்து விட்டு அதோடு நிறுத்திக் கொள்கிற வரிகள் இல்லை. உள்ளே தேடி பார்த்தால் வாழ்க்கைக்கு என்னென்ன வேண்டுமோ அவற்றையெல்லாம் தரக்கூடிய வரிகள். அறிவியலை தேடினால் அறிவியல் கிடைக்கும், ஆன்மீகத்தை தேடினால் ஆன்மீகம் கிடைக்கும், இலக்கியத்தை தேடினால் இலக்கியம் கிடைக்கும். நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, இசை வேண்டுமா, நாட்டியம் வேண்டுமா, நாடகம் வேண்டுமா, என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவற்றையெல்லாம் தரக்கூடிய வல்லமை தமிழுக்கு இல்லை. இல்லை, தெய்வ தமிழுக்கு உண்டு. தெய்வ தமிழுக்கு உண்டு.